ஸோ நியூ இயர் வரப்போகுது. ஸோ தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் விச் ஆர் கோயிங் டு ஹேப்பன். இது ரெண்டு விதமாக எடுத்துப்பாங்க. ஒன்று, நியூ இயர்லேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம நீட்டாக ஒழுக்கமாக படித்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருந்தோம், பட் கொஞ்சம் ஸ்லோவாயிட்டோம். இந்த நியூ இயர்லேருந்து ஒரு புஷ் பண்ணி கொஞ்சம் நம்மளோட ரித்தமை இன்னும் பெட்டராக செட் பண்ணணும்னு நினைக்கிற இன்னொரு செட் ஆஃப் பீப்புள். ஸோ யாருக்காக இருந்தாலும் வாட் யூ ஹேவ் டு டூ ஃப்ரம் திஸ் நியூ இயர், திஸ் வில் பி திஸ் வீடியோ. நீங்கள் என்ன பண்ணணும், அட் த சேம் டைம் என் சைட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட், டோன்ட் ஸ்கிப் அண்ட் வாட்ச் till there. So before going, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing my internship and a part-time biology faculty. Okay. ஸோ என்ன மைண்டில் செட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபிக்ஸ் யோர் கோல். இது நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாலும் இங்கேயே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, because you're going to prepare against anxiety and depression. How come? இப்போ நார்மலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது டைம் நிறையா இருக்குது நம்மளே ஒரு ஃபேக்டர் செட் பண்ணியிருப்போம். பட் திஸ் இஸ் த டைம் தட் ஒன்ட் ஒர்க். ஐயோங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். ஐயோ நீ 4 மாதம் தான் இருக்கு, ஐயோ மே மாதம் எக்ஸாம், ஐயோங்கிற அந்த மைண்ட் செட் தான் விச் வில் கிரியேட் anxiety அண்ட் ஆல்சோ டிப்ரெஷன். ஐயோ கொஞ்சம் முன்னாடி படிச்சிருக்கலாமா, ஐயோ இது மட்டும் முன்னாடி படிக்கலையா, ஐயோ இந்த இது பார்க்கலையா, ஐயோ இப்படி தான் இந்த 4 மாதம் ட்ராவல் இருக்கும். ஸோ இதை தாண்டி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா யூ நீட் சம் அதர் ஸ்ட்ரென்த். ஏன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் டைமை சாப்பிட்ரும். ஸோ யூ நீட் சம் அதர் ஸ்ட்ரென்த், அண்ட் தட் ஸ்ட்ரென்த் வில் கம் ஃப்ரம் வித்தின் அண்ட் தட் வில் கம் ஃப்ரம் ஃபிக்ஸிங் யோர் கோல். ஸோ எப்பவுமே இந்த மார்க்குனே ஃபிக்ஸ் பண்ணணும். 7-10. See, there should not be a second thought in your goal. என்றைக்குமே கோல் செட் பண்ணும்போது தான் பிரச்சனை. 7-10, பட் 700 எது வந்தாலும் அப்படியெல்லாம் இல்லை. 700 or 710 நான் வைக்கிறேன் அப்படின்னா தட் ஷுட் பி த திங். அது என்ன ஆனாலும் மிஸ் ஆகக்கூடாது. அந்த டோட்டல் டெய்லி அதை வாட்ச் பண்ணணும். 700 ஓகே, வாட்ச் பண்ணணும். இந்த ஹிந்தி மூவி ஒன்று இருக்கும், மில்கா சிங், த ரியல் அத்லெட். ஸோ ஒரு டைம் தோத்துட்டு ஃப்ளைட்டில் வரும்போது கூட அவங்க கோச் கிட்ட கேட்பாங்க, ஸோ எது ரெக்கார்டு, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்த ரெக்கார்டு என்ன அப்படின்னு. அந்த செகண்ட்ஸை எழுதி டெய்லியும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அத்லெட். ஸோ விஷுவலைசிங் த ட்ரீம் வில் கிவ் யூ மோர் ஸ்ட்ரென்த். ஸோ அதுதான் ஃபிக்ஸ் யோர் கோல் அண்ட் ஃபிக்ஸ் யோர் எக்ஸாக்ட் டோட்டல். இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு அதுலேயே உங்களோட மொத்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுங்க. தட் வில் ஹெல்ப். ஸோ டோன்ட் வரி. கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸ் யோர் கோல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேன்சலிங் அதர்ஸ், விச் மீன்ஸ் இப்போ பார்ட் டைம் ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலோ, இல்லை செகண்டரியாக வேறு ஏதாச்சும் பண்ணுறவங்களா இருந்தாலோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸு, லவ்வு, மொபைலு, இந்த எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் சரி. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கேன்சலிங் அதர்ஸ், இதில் முக்கியமாகவே இந்த பார்ட் டைம் ப்ரிப்ரேஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். என்னன்னா, இன்கேஸ் அதில் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை டு பி இன் அ ஃபுல் டைம் ப்ரிப்ரேஷன். எப்படி அப்படின்னா, தெர் ஆர் வேஸ். லைக் இப்போ காலேஜ் அப்படின்னா காலேஜில் லாங் லீவ் போட முடியலாம். அப்படி லாங் லீவ் போட முடியாட்டியுமே சுத்தமாக இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, காலேஜ் ஓகே கொஞ்சம் பண்ணிவிட்டு இதையும் படிச்சிருப்பீங்க. பட் இனிமேல் ஃபுல்லாக இதை மட்டும்தான் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரணும். பிகாஸ் திஸ் 4 months இஸ் வைட்டல். ஆக்சுவலி நம்ம எப்பவுமே பிரச்சனை என்னென்னா சேஃபாகவே ப்ளே பண்ணுவோம். சரி ஓகே, காலேஜ் இது கொஞ்சம் படிச்சுக்கலாம், சேஃபாகவே ப்ளே பண்ணுவோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீட்டாக ப்ரிப்பேர் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர கிராக் பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிராக், யூ நீட் டு கோ அ ஸ்டெப் அஹெட். அப்போது நமக்கே பயம் வந்தால் தான் அது நடக்கும். ஸோ ஒரு விஷயம் இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம இந்த நீட்டை படிக்கும்போது நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஓகே, நம்ம காலேஜுக்கு படிக்கலை, ஐயோ எப்படியாச்சும் கிராக் பண்ணிடணும், ஏன்னா ரிட்டர்ன் போய் மறுபடியும் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு பயம் குட்டியாக இருந்தால் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ கேன்சலிங் அதர்ஸ், அதான் இதோட இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் இஸ் டிஸ்ட்ராக்ட் த டிஸ்ட்ராக்ஷன். அஃப்கோர்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் என்ன, மேபி மொபைலாக இருக்கலாம். மொபைலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருக்க ஆப்ஸ் எல்லாம் சரி, இதுக்கப்புறம் அந்த மொபைல் அங்கே வைங்க இங்கே வைங்கன்னு சொல்கிறத விட ஆப்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. யூஸ் இட் சம் அதர் டைம். ஃப்ரெண்ட்ஸோட வெளில சுற்றுறது அப்படின்னா ஜஸ்ட் கம்யூனிகேட். ஓகே, இது தாண்டா, நான் கொஞ்சம் நாளைக்கு எதுவும் வேண்டாம், நீங்களே இதை கூப்பிடாதீங்க. அவ்வளோ கூட புரிஞ்சுக்காதவனுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சரி, இதோ தரார ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறதோ பேசுறதோ எவ்வளோதான் இருந்தாலும் ஒன்ஸ் இந்த மாதிரி இல்லை லைஃப் மேட்ரு அப்படின்னு நம்ம இதை சொல்லும் போது அவனுங்க அப்போது சிரிச்சுட்டு ஓட்டிட்டு போனாலும் இட் வில் ஸ்ட்ரைக் தேர் மைண்ட். கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அண்ட் வேற என்ன டிஸ்ட்ராக்ஷன்? லவ்.
ஸோ அஃப்கோர்ஸ் லவ் பண்ண வேண்டாம்னு சொல்ல, பிரேக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. ஜஸ்ட் கம்யூனிகேட் வித் யோர் பார்ட்னர் லைக் தீஸ் 4 months is very 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 important. Just tell them like it is very important and they will understand. That's love. And the basis of everything is an understanding, right? ஸோ கண்டிப்பாக இவ்வளோ பெட்டராக நீங்கள் சொல்லும் போது உங்களை விட அந்த கோலை பெட்டராக அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா நிறைய நாள் நம்ம கோல் செட் பண்ணிட்டு நம்ம அதுலேருந்து ஸ்லிப் ஆயிடுவோம். நமக்குள்ள கோல் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட சொல்லுவோம், இனிமேல் நம்ம வெளில போக வேண்டாம் நம்மளே நினச்சிப்போம். அப்புறம் என்னைக்காச்சும் கூப்பிட்டா சரி ஓகே இவ்வளோ நல்லா படிச்சிட்டமே அப்புறம் வெளில போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் வென் யூ கம்யூனிகேட் டு தெம் ஆல்சோ வாட் ஹேப்பன் இஸ், ஈவன் இஃப் யூ ஸ்லிப், நம்ம எங்கே வெளில போகலாம் அப்படின்னு நினச்சாலும் தே வில் டெல் யூ ஆர் தே வில் டாக் டு யூ லைக் சிட் அண்ட் ஸ்டடி. They will make you to study. That is very important. And I feel that this is the purpose of understanding and this is the purpose of some relationship. கண்டிப்பா நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறத புரிஞ்சுக்காதவங்க யாருமே கிடையாது. அப்படி இருந்தால் that won't be a good relationship. So these are all the distraction. And the fourth thing is testing yourself. இது 2 விதமாக பண்ணலாம். This is high tech. ஸோ ஒன்று ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு மூவிங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, you have to take some part test, half test. Part test means combination of chapters. ஒரு 3 physics, 3 chemistry, 3 biology, இல்லை 4 physics, 4 chemistry, 4 biology, அந்த மாதிரி combination of chapters எடுக்க வேண்டிய டைம். half test 11th full portion in physics, chemistry and biology, இந்த மாதிரி எடுக்க வேண்டிய டைம். So you have to write test. And for other hand, நம்ம இப்போ தான் படிக்கிறோம் அப்படின்னா படிக்கும் போதே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் யூ completed 3-4 chapters, write some part test then and there. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி எழுதுறதுக்குலாம் எதுக்குமே டைம் கிடையாது. அண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெஸ்ட் இஸ், அவ்வளோ கஷ்டப்பட்டு டெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் நல்லா படிக்கலாமேன்னு நீங்கள் எல்லாம் நானும் நிறைய நினச்சிருக்கேன். பட் த கான்செப்ட் இஸ் த டெஸ்ட் வில் மோல்ட் யூ. we have some raw materials for studying, but what the test will do you is it will mold your mindset towards the exam. அதான் இதோட ஆக்சுவல் மீனிங். இப்போ என்னதான் நம்ம மாங்குன்னு படித்தாலும் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போதும் த ஃப்ரேம் அப்படின்ட்டு நம்ம பிரெயினையும் நம்மளோட மைண்ட் செட்டையும் கரெக்டாக கொண்டு போகும். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு இப்படி தான் ஆன்சர். அப்போ அது நம்ம அடுத்து படிக்கும் போது இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் இது தெரிஞ்சுக்கணும், இதை தான் ரிவைஸ் பண்ணணும், இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி யூ வில் கெட் சம் இன்சைட். அது எல்லாத்துக்குமே கொஸ்டின்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். கொஸ்டின்ஸ் வில் மோல்ட் யூ. டோன்ட் எவர் மிஸ் அண்ட் ஸ்டடி. இதை படித்தா மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது, ரைட்? அண்ட் ஃபைனலி ஃபிஃப்த் நோட் புக். ஃபிஃப்த் நோட் புக் அப்படின்னா என்னென்னா, யூ காட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஃபிஃப்த் நோட் புக் அதாவது அந்த ஒரு நோட் பவுண்டடாக வாங்கிக்கோங்க. அதை 5ஆக பிரிச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணால் 5 1 2 3 4 5 5 சப்ஜெக்ட்டுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, ஆர் யூ கேன் கீப் இட் ஆஸ் பயாலஜி. இப்போ இந்த ஃபிஃப்த் நோட் புக்கோட யூஸ் என்ன அப்படின்னா, இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் ஃபார்முலாஸோ இல்லை நீங்கள் கொஷின்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறதோ அதெல்லாம் எழுதக்கூடாது. இதில் என்ன எழுதணும் அப்படின்னா, the things which will usually forget. என்னதான் படித்தாலும் சிலதெல்லாம் மறப்போம். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இந்த லைன் எப்படியா இருந்தாலும் நான் மறந்துடுவேன். ஸோ இந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்த்துக்கு வந்து இப்போ ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் அந்த ஃபார்முலாஸ் இருக்கும். இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, அது என்னதான் படித்தாலும் ஒரு சின்ன குழப்பமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது திங்ஸ் நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் இது நம்ம மறந்துடுவோம் அப்படின்ட்டு. ஸோ மற்றதை விட அதை மட்டும் எடுத்து அந்த 20th நோட் புக்கில் அந்த 5th நோட் புக்கில் எழுதுங்க. அதை ஒவ்வொரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே, மெயின் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியுமே அந்த 20th நோட் புக்கை மட்டும் தான் வாசிக்கணும். இதுதான் டார்கெட். காலையில் டெஸ்ட் எழுத போகிறீங்கன்னா 6 மணிக்கு அந்த 20th நோட் புக்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே எழுதி வச்சிருப்பீங்க. The things which you will forget, the things which you need last time revision, the things which will help you அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த நோட்டில் இருக்கணும். கண்டது கடிது எல்லாத்தையும் அதில் எழுதக்கூடாது, ரைட்? இட் ஷுட் பி ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ். ஸோ அதை தான் கடைசியாக ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம் எழுதணும். திஸ் ஹேபிட் வில் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் யோர் டோட்டல். ஏன்னா ஒன்லி எப்பவுமே எல்லாத்துக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கும். சிலது மறக்கும், நம்ம முன்னாடியே நினைக்கிறதா எக்ஸாம் அப்பவும் மறக்கும். அதை நம்ம ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுறோம், இல்லை அட்லீஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாச்சு நம்மளை அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கும். திஸ் இஸ் த ஐடியாலஜி. These are all the things that you should be taking care when you enter into a new year of 2025, right? Okay. என் சைட்லேருந்து என்ன அப்படின்னா, சிம்பிள். வீக்லி 3 reels, 3 shorts in YouTube which will explain the concept or which will give you the mnemonics of various concepts in the NEET. So that will help you to gain some good marks.
எப்பவுமே எல்லாருமே நல்லா தான் படிப்போம். பட் வாட் திஸ் நிமோனிக்ஸ் வில் டூ இஸ், திஸ் நிமோனிக்ஸ் வில் ஹெல்ப் யூ டு கெட் த ஆன்சர் ஃபாஸ்ட். அதே மாதிரி சில டைம் இதுவா அதுவான் இருக்கும்போது இந்த நிமோனிக் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நிமோனிக்ஸ் இட்ஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ நம்ம படிச்சது கரெக்டாக தான் இருக்கும். இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒன்றும் ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க, இல்லை திஸ் ஆர் தட்டை கேன்சல் பண்ணி ஆன்சர் கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான நிமோனிக்ஸாக இருக்கலாம், இல்லை சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போ ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த கான்செப்டோட எக்ஸ்பிளனேஷன் ஆர் விச் வித் தீஸ் எக்ஸ்பிளனேஷன் வில் ஹெல்ப் யூ டில் யோர் மெடிசன். ஸோ அதெல்லாமே வி ஆர் ரெக்கார்டட். ஸோ இட் வில் பி ஸ்டார்டட் ஃப்ரம் Jan 1. ஸோ Jan 1ல என்ன இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஜஸ்ட் வாட்ச். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் சீரியஸாகவே புரியல, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு தோணுனாலுமே ஜஸ்ட் கமெண்ட் பிலோ அண்ட் வில் டூ தட், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் anything, just put it in the comment box below. We'll surely do a video the next time. Thank you.